நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாகருக்கு எப்படி ஆர்கானிக் டிராஃபிக் வந்து கொண்டு வரது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கோரா வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய பிளாகருக்கு அன்லிமிட்டட் டிராஃபிக் வந்து எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ ஃப்ரீ அன்லிமிட்டட் டிராஃபிக் வந்து எப்படி உங்களுடைய பிளாகருக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுளோட கொஸ்டின் ஆப் இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய பிளாகருக்கு அன்லிமிட்டட் டிராஃபிக் வந்து கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இந்த கோரா வெப்சைட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் ஆப் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய பிளாகரோட லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணினா போதும். பட் ஆனால் இந்த கோரா வெப்சைட்டில் நீங்கள் அதுக்கு சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆர்டிகல் மாதிரி நீங்கள் எழுதி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அதுதான் இதுக்கும் இந்த கொஸ்டின் ஆப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து போய்க்கிங்க. ஸோ போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோரா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். QUORA அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். மொதல் வந்து ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் வந்து நீங்கள் சைன் அப் வந்து பண்ணணும். உங்களுடைய ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் டேஷ்போர்ட் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு நீங்கள் லோகோ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஆட் கொஸ்டின் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ வந்து தெரியும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து நீங்கள் வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஜிமெயில் ஐடியில் அந்த நேம் இந்த இடத்துல வந்து காட்டும். அதுக்கு நேரம் வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். நியூவாக ஒரு டேப் ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். மேலே வந்து உங்களுடைய நேம் காட்டும், கீழே உங்களுடைய லோகோ வந்து காட்டும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஏ டிஸ்கிரிப்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக விண்டோ வரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கரோட அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுடைய ஐடி மேல இந்த இடத்துல வந்து காட்டும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுடைய ஐடிக்கு கீழே வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நேமுக்கு கீழே உங்களுடைய ப்ரொஃபைல் நேமுக்கு கீழே உங்களுடைய இந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து காட்டும், புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கிறேன், புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல ஒரு ஐக்கான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து ஹோம் பேஜ் வந்து வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜ் வந்தாச்சு. ஓகே, இதில் வந்து நீங்கள் எப்படி கொஸ்டின்ஸை வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நீங்கள் எல்லாமே இது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மள மாதிரி யூசர்ஸ் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஸோ எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுடைய குறிப்பிட்ட பிளாக்கரில் போட்டுக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு வந்து எப்படி இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து தேட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து SEO ரிலேட்டட், ஓகே, ஹவு டு ரைட் SEO ஃப்ரெண்ட்லி பிளாக் போஸ்ட், ஓகேங்களா? ஓகே, இதுக்கு ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ் நான் வந்து இந்த கோரா வெப்சைட்டில் தேட போகிறேன். ஸோ எப்படி தேடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கர் SEO அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிளாக்கர் SEO ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல வந்து காட்டும், புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது கீழே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாக்கர் SEOக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கொஸ்டின்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டேப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் ரோபோட் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் த பெஸ்ட் ஃபார் பிளாக்கர் SEO அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 8 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, புரியுதுங்களா? ஓகே, இப்போ இந்த 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆன்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு யூசர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. கீழே வந்து அடுத்த யூசர் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் தான் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஃபாலோவர்ஸ் தான், புரியுதுங்களா? இந்த கொஸ்டினுக்கு வந்து இந்த யூசர் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆன்சரை வந்து பார்த்தவங்க எத்தனை பேருன்னு பாருங்க. கீழே வந்து 6200 வியூஸ் வந்து போயிருக்கு, புரியுதுங்களா? ஓகே, அடுத்த யூசர் வந்து பாருங்க. இந்த யூசரோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2600 வந்து போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் செக் மை ரோபோட் ஃபைல் ரூல்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவருடைய வெப்சைட்டோட நேம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
இந்த கொஸ்டின்ஸுக்கு அவர் வந்து ஆன்சரும் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் அவரோட வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்காரு. அல்லது இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா அந்த போஸ்ட்டோட லிங்க் கூட நீங்கள் டேரெக்டாக இந்த ஆன்சர்லேயே நீங்கள் வந்து இந்த லிங்க் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். புரியுதா? இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 6200 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேராவது இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவரோட வெப்சைட் விசிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து உங்களுடைய டிராஃபிக் வந்து கொண்டு வர முடியும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர் வந்து எந்த கேட்டகரியாக வேணால் இருக்கட்டும், பிரச்சனையே கிடையாது. எஜுகேஷன் வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை மூவி வெப்சைட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த மாதிரி யூடியூப் பிளாக்கர், ஸோ எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேட்டகரிக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸை இந்த கோரா வெப்சைட்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிலேட்டடாக நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டீங்க. இதுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆன்சர், இந்த கொஸ்டின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஆன்சர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு சின்னதாக விண்டோ வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ மேலே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் இந்த இடத்துல வந்து தெரியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கும். ஸோ இதில் வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, அல்லது இந்த கொஸ்டின்ஸுக்கு ரிலேட்டடான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆன்சர் பண்ணிட்டு உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா which robot.txt file is the best for blocker SEO அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ என்னுடைய சைட் மேப் இருக்குன்னு வச்சுங்களேன், which robot.txt file is the best for blocker SEO அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கலாம். என்னுடைய பிளாக்கர் செட்டிங்ஸ் நான் வந்து போகிறேன். இப்போ நான் வந்து இதில் செட்டிங்ஸ் நான் வந்து போகிறேன். இதில் போயிட்டு நான் வந்து என்னுடைய robot.txt இருக்குது பார்த்தீங்களா, robot.txt இருக்குது பார்த்தீங்களா, எங்கே இருக்குது? ஓகே, நம்ம வந்து கிராவலர் வரும். ஸோ கிராவலர் வந்தால் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த ரோபோட் டெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி தெரியும். இதை ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது அவர் கேட்ட கேள்விக்கு இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஃபார்மெட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் மேப் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ இதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஸோ சைட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அல்லது நீங்கள் வந்து இந்த சைட்டோட லிங்க் இல்லாத மாதிரி இந்த இடத்து www.example.com அந்த மாதிரி கூட போட்டுக்குங்க. ஸோ நான் வந்து சைட் மேப் வச்சு போகிறதுனால எனக்கு லிங்க் காட்டுது. ஸோ மேபி நீங்கள் வெறும் ஆர்டிக்கல் மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் போகிறேன். பட் இது நான் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து போடுறேன். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். இந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சைட் மேப், திஸ் இஸ் த பெஸ்ட் robots.txt is given below அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ you can check related about robot.txt and SEO related content அப்படின்ற மாதிரி வந்து போடுறேன். புரியுதுங்களா? இப்போ நான் இதை வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து SEO அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வந்து லிங்க் வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன லிங்க் வந்து இன்க்ளூட் பண்ணேன்னா இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டோட லிங்க்கை நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் போட்டிருந்தீங்கன்னா அந்த இதே போடலாம். இன்னொன்று உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு கீழேயும் உங்களுடைய அந்த சைட்டோட நேம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். புரியுதுங்களா? ஸோ அது ஒன்று நீங்கள் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து தெரியும். இல்லைனா எடிட் க்ரெடென்ஷியல் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் க்ரெடென்ஷியல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷன், இந்த ஸ்பேஸு, லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ வேர்ட் அப்படின்னா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து அந்த குறிப்பிட்ட போஸ்ட்டோட லிங்க்கை வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும், கீழே வந்து அண்டர்ஸ்கோர் இருக்கும். இது மேலே நீங்கள் போய் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன லிங்க் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். ஒரு யூசர் வந்து உங்களுடைய ஆன்சரை வந்து படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவையான அந்த டவுட்ஸை வந்து அவர் கிளியர் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டென்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிங்க் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து விசிபிளாக வந்து காட்டும். இந்த மாதிரி கலர் சேஞ்சாக இருக்கிறதுனால இது வந்து லிங்க் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியும். அது மேலே வந்து அவர் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் வந்து ரீடர் ஆகிட்டு உங்களுடைய வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தட் மூலிமா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து அன்லிமிட்டட் டிராஃபிக் வந்து கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் வந்து இதில் ஃபாலோவர்ஸ் நீங்கள் வந்து பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸாக ஆன்சர் பண்ணியிருக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்து அந்த ஆன்சரை வந்து ரீட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை வியூஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சரோட ரிப்போர்ட் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் மூலிமா உங்களுடைய வெப்சைட்டுக்கு அன்லிமிட்டட் டிராஃபிக் நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? இந்த கேட்டகரி தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் வந்து தமிழ் மூவின்னு கூட டைப் பண்ணுங்களேன். ஸோ தமிழ் மூவி ஸோ டைப் பண்ணிங்கன்னா போதும். தமிழ் மூவின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு கொஸ்டின்ஸ் நான் வந்து இந்த இடத்துல செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் வந்து கொடுக்குறேன், சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இந்த இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க. ஹவு ஷுட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் டிஎன்பிசி குரூப். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பிளாக்கர் என்ன கேட்டகரியாக வேணால் இருக்கட்டும், அது பிரச்சனையே கிடையாது. ஜஸ்ட் அந்த மெயின் கீவேர்டை மட்டும் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய வெப்சைட்டோட லிங்க்கும் நீங்கள் வந்து பின் பண்ணி வைங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரா வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா 793 மில்லியன் விசிட் வந்து இருக்குது. யூனிக் விசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 365 மில்லியன் விசிட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு டிராஃபிக் வரல அப்படிங்கிறவங்களாம் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெப்சைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரா வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய வெப்சைட்டுக்கு அதிகமான டிராஃபிக் வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.